ஆல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லைனா இந்தியன் லீடர்ஸ் அவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாருமே இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு நீங்கள் இவங்களை பற்றி நீங்கள் நோட்ஸ் எழுதி வைங்க. இல்லைனா A4 ஷீட்ஸ்லேயே எழுதுங்க. கண்டிப்பாக நோட் போட்டு எழுதுறீங்கன்னா ஒருத்தர் அதாவது அம்பேத்கர் பற்றி எழுதுறீங்கன்னா எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 பேஜஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து ஜவஹர்லால் நேரு பற்றி எழுதுங்க. ஸோ செகண்டில் வந்து ஜே நேருன்னு எழுதிருக்கேன், அது ஜவஹர்லால் நேரு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி நோட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட பர்த் இயர், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப். ஸ்கூல் லைஃப்பில் அவங்க யாரெல்லாம் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களால் கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்தியன் பாலிட்டிக்ஸில் அவங்களோட பொசிஷன் என்னவா இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் கோட்ஸ், கண்டிப்பாக அம்பேத்கர், காந்தி, எல்லாருக்குமே சுபாஷ் சந்திர போஸ் நிறைய கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஃபேமஸாகவும் இருக்கும். அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். உங்களோட நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். பேராக இருக்க தேவையில்ல, பாயிண்ட்ஸாக இருந்தாலே போதும். இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு உதவியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் விமன் லீடர்ஸோட லிஸ்ட்டை கொண்டு வரேன். தேங்க்யூ.